நீங்கள் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே வருபவர்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற உண்டியலில் உங்களுடைய தர்மத்தை போட்டுக் கொள்ளுங்கள். தயவு செய்து வருகின்ற சகோதரர்கள் முதலாவது சஃபை பூர்ணப்படுத்தியதற்கு பிற்பாடு இரண்டாவது சஃபில் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது சஃபில் நிறைய இடம் கிடக்கிறது. அந்த சஃபில் உங்களுடைய முசல்லாக்களை போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து வருபவர்களுக்கு இடமிட்டு முதலாவது சஃபை பூரணப்படுத்தியதற்கு பிற்பாடு இரண்டாவது சஃபில் இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر ولله الحمد. உங்களுடைய வாகனங்களை அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் நிப்பாட்டுமாறு பாதைக்கு எந்த இடையூறும் விளைவிக்காமல் அந்தந்த இடங்களில் உங்கள் வாகனங்களை நிப்பாட்டுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. ஜாமியுல் இஸ்லாம் ஜும்மா பள்ளிவாசலினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பெருநாள் திடல் தொழுகை சரியாக 6:30 மணி அளவில் நடாத்தப்பட இருக்கிறது. எனவே வருகின்றவர்கள் அனைவரும் விரைவாக வந்து சேருமாறு அன்பாக வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். வாகன தரிப்பிடத்துக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற எமது ஜாமியுல் இஸ்லாம் ஜும்மா பள்ளிவாசலின் பணியாளர்கள் தயவு செய்து அந்த வாகனங்களை உரிய முறையில் ஓர்டர் படி அடுக்கி வைப்பதற்கு உதவி செய்யுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். அல்லாஹ் முதலாவது சஃபை பூர்த்தி செய்யுங்க. அல்லாஹ் காண்டி ஒலிம்பிக் வாங்க. இஞ்சால உங்களுடைய வலது பக்கம் இடது பக்கம் நிறைய இடம் கிடக்குது. எல்லாரும் ஒலிம்பிட்டு வாங்க. இரண்டாவது சஃபில் இருக்கிறார்கள். அல்லாஹுக்கு அவனுடைய ஒலிம்பி வாங்க. முதலாவது சஃபை பூர்த்தி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இன்னும் காமனி தியாகங்கள் மாத்திரமே இருக்கின்றன. 15 நிமிடங்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றன. எனவே வருபவர்கள் அவசரமாக வருகை தருமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். எக்காரணம் கொண்டும் இந்த தொழுகை யாருக்காக ஏனும் தாமதிக்கப்பட மாட்டாது என்பதை தெரிந்து கொள்ளு. தயவு செய்து முதலாவது சஃபை பூர்த்தி செய்யும். இஞ்சலவாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. சஃப்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர்கள் தயவு செய்து வருபவர்களை நெறிப்படுத்துங்கள். முதலாவது சஃப்பு பூர்த்தியானதுக்கு பிற்பாடு இரண்டாவது சஃப்பில் அமர வையுங்கள். சஃப்புக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட எமது ஜாமியுல் இஸ்லாம் ஜும்மா பள்ளிவாசலின் பொறுப்புதாரிகள் இதை கவனத்தில் கொள்ளவும். தயவு செய்து அவர்களை அங்கு சென்று சஃபுல் முதலாவது சஃபு பூர்ணப்படுத்தப்பட்ட பின்னால் இரண்டாவது சஃபில் அமர வையுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து.
தர்மம் செய்யுங்கள், அதிகம் அதிகம் தர்மம் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினங்களில் தர்மத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். பெண்கள் பக்கம் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சஹாபா பெண்கள் தங்களுடைய ஆபரணங்களை கூட கலட்டி தர்மம் செய்திருப்பதாக ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கின்றோம். இத்தகுன்னார ஒலவ் பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு ஈச்சம்பழ துண்டேனும் கொடுத்தாவது உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தக்பீரை முழங்குங்கள், அதிகம் அதிகம் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். இது அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்ற ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு நீங்கள் தக்பீரை முழங்குகின்றீர்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. வலது பக்கம், அதாவது உங்களுடைய இடது பக்கம் நிறைய இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் முசல்லாக்களை போட்டு அமருமாறு வேண்டிக் கொள்ளணும். உங்களுடைய வலது பக்கமாக நிறைய இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் உங்களுடைய முசல்லாக்களை போட்டுக்கொண்டு அமருமாறு வேண்டிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. தர்மம் செய்யுங்கள். ஆங்காங்கே வைத்திருக்கப்பட்டிருக்கின்ற உண்டியலில் உங்களுடைய தர்மத்தை தாராளமாக வழங்குங்கள். அந்த தர்மம் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. முன்னுக்கு இடம்பிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. முன்சஃபில் இருக்கின்ற நன்மையை ஒருவர் அறிவாரானார். அவர் தவண்டேனும் என்ன செய்வாராம், அந்த முன்சஃபில் சேர்ந்து கொள்ளுவார். சீட்டு துண்டு போட்டு அதனுடைய நன்மையை பெறுவதற்கு முயற்சிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அல்லாஹும் அரஹம், அல்லாஹ் நீ முதலாவது சஃபில் இருப்பவர்களுக்கு ரஹமத் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். தயவு செய்து முதலாவது சஃபை நிரப்பிவிட்டு அடுத்த சஃபுக்கு போங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹமத் செய்வான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது 6:20 இன்னும் 10 நிமிடங்கள் மாத்திரமே எஞ்சியிருக்கின்றன. எனவே அவசரமாக அங்கே அடுத்து கிப்லாவை திசையை நோக்காக கொண்டு கோடுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, கயிறுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கயிற்றில் உங்களுடைய முசல்லாக்களை போட்டு அமருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். பெண்களும் அந்த சஃபை அடுத்திருக்கின்ற அந்த கயிற்றை மையமாக வைத்து உங்களுடைய முசல்லாக்களை போட்டு அமருமாறு வேண்டிக் கொள்கிறோம். பெருநாள் தொழுகைக்கு முன்னாலோ பின்னாலோ எந்த சுன்னத்து தொழுகையும் கிடையாது. எனவே வருபவர்கள் உங்களுடைய முசல்லாக்களை போட்டு அமர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹும்ம இர்ஹம் லிஸஃபில் சானி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டாவது சஃபில் இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். இரண்டாவது சஃபில் உங்களுடைய வலது பக்கம்
இடம் இருக்கிறது, தாராளமாக இடம் இருக்கிறது. வந்து அந்த வலது பக்கத்து சஃப்பை நிரப்பிவிட்டு 3வது சஃப்பில் அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அவசரமாக வந்து சேருமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். வாகனங்களை உரிய இடங்களில் உங்களுடைய வாகனங்களை நிறுத்துமாறு வேண்டிக் கொள்கின்றோம். வாகனத்துக்கு பொறுப்பானவர்கள் அந்தந்த இடங்களில் வாகனத்தை நிறுத்துவதற்கு உதவி செய்யுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். சஃப்புக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட ஜாமில் இஸ்லாம் ஜும்மா பள்ளி வாசலின் பணியாளர்கள் தயவு செய்து வருகின்றவர்களை நெறிப்படுத்தி அந்த சஃப்பை ஒழுங்கு செய்யுமாறு அன்பாக வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. தக்பீரை முழங்குங்கள். ஏன் அதில் நம்ம கஞ்சத்தனம் செய்யணும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்ட ஒரு 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 நல்ல அமல். தக்பீரை முழங்குங்கள், தக்பீரை சொல்லுங்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். இந்த மாதத்தை பூர்த்தி செய்ததற்காக வேண்டி, இந்த மாதத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தந்ததற்காக வேண்டி அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எனவே தக்பீரை முழங்குங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அதே போன்ற சகோதரர்களை இந்த நாளையிலே தர்மத்தை அதிகமாக செய்வது எங்களுக்கு சுன்னத்தான காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தினத்திலே அதிகமாக நீங்கள் சதகாக்களை செய்யுங்கள் என்று வலியுறுத்துகிறார்கள். எனவே நாங்கள் இந்த நாளிலே அதிகமாக சதகாக்களை தான தர்மங்களை செய்வது எங்களுக்கு சுன்னத்தாகும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அவசரமாக வந்து சேருங்கள். உங்களுடைய வாகனங்களை வருபவர்களுக்கு இடையூறாக அமைத்து கொள்ளாதீர்கள். வாகனங்கள் தரிப்பிடத்துக்காக நாங்கள் இடங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அந்தந்த இடங்களில் உங்களுடைய வாகனங்களை நிறுத்துங்கள். தர்மம் செய்யுங்கள். ஆங்காங்கே வைத்திருக்கின்ற உண்டியலில் உங்களுடைய தர்ம பொருட்களை போட்டுக்கொள்ளுங்கள். எவ்வளவு அதிகம் நீங்கள் தர்மம் செய்கின்றீர்களோ அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அதை பன்மடங்காக பெருக்குவான். இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு ஈச்சம்பழ துண்டையனும் கொடுத்து நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதிகம் தர்மம் செய்யுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அதிகமாக தக்பீர்களை சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக தக்பீர் சொல்வது எங்களுக்கு சுன்னத்தாகும். எனவே தான் நாங்கள் அதிகமாக தக்பீரை சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்
لا إله إلا الله الله أكبر ولله தொழுவையா டைம் வச்சிடலாம் வாகனத்தை பார்க் பண்ண கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு சப்புரிக்கல 10 போடுறது அது தாண்டி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாகனங்களில் உரிய இடங்களில் நீங்கள் தரிப்பிடத்தில் அந்த வாகனங்களை போட்டுக்கொள்ளுங்கள். வருகின்றவர்களுக்கு இடைஞ்சலாக அந்த வாகனங்களை போட்டு விடாதீர்கள். வாகனம் தரிப்பிடத்துக்கு பொறுப்பான ஜாமில் இஸ்லா பள்ளிவாசலின் பொறுப்புதாரிகள் தயவு செய்து உங்களுடைய அந்த வாகனங்களை உரிய இடத்துக்கு தரிப்பிடத்தில் வைப்பதற்கு உதவி செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். சஃபுகளுக்காக வேண்டி நாங்கள் கயிறுகள் அடித்திருக்கிறோம். அந்த கயிற்றில் உங்களுடைய முசல்லாக்களை போட்டு அமருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். சஃபுக்கு பொறுப்பானவர்கள் வருகின்றவர்களை நெறிப்படுத்தி அந்த சஃபை ஒழுங்குபடுத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். தொழுகையினுடைய பூர்ணத்துவம் சஃபினுடைய பூர்ணத்துவத்தில் தான் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி நாங்கள் கிபிலா திசைக்காக வேண்டி திசை காட்டியை எடுத்து அதற்கென்று நாங்கள் தயார் செய்து கோடு அடித்து வைத்திருக்கின்றோம். எனவே கிபிலாவை முன்னோக்குவது என்ன ஷரத், தொழுகையினுடைய ஒரு ஷரத்தாக இருந்து கொண்டிருக்கிறது, நிபந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கிபிலாவை முன்னோக்கி உங்களுடைய முசல்லாக்களை போட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். தர்மம் செய்து கொள்ளுங்கள். அதிகம் தர்மத்தை செய்து கொள்ளுங்கள். தர்மம் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சதத்துக்கும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே ஒரு நெல் விதையை போட்டால் எவ்வாறு பல நெற்கதிர்களில் உருவாகி அதில் நூற்றுக்கணக்கான நெற்கதிர்கள் உருவாகின்றனோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்கின்ற ஒரு தர்மம் நாளை மறுமையிலே நூற்றுக்கணக்கான விதத்தில் உங்களுக்கு அது பெருகி காணப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே அதிகம் தர்மம் செய்யுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். புலக்கில் ஆடுவது வரணும். நிறைய பேர் வந்து விட்டுட்டோம். நம்ம போன முறை எதிர்பார்த்ததை விட இந்த முறை கூட வர புலக் ஆகிட்டு கிடக்கு. அவசரமாக வந்து சேருங்கள். நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. யாருக்காகவும் இந்த தொழுகை பிற்படுத்தப்பட மாட்டாது என்பதை கவனத்தில் கொண்டு அவசரமாக வந்து சேருங்கள். பெண்கள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கின்ற கயிறை மையமாக வைத்து உங்களுடைய முசல்லாக்களை போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். தக்பீரை முழங்குங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ் சரியா போக வேண்டிய வழிமுறை நம்ம டைமுக்கு எங்கே சொல்லிடுங்க. அனைத்து சகோதரர்களும் எழுந்து உங்களுடைய சபுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
அவசரமாக சகோதரிலே இணைந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அங்கங்கே வரக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் அவசரமாக சகோதரி இணைந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் இந்த பெருநாள் தொழுகை மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு தொழுகை. இந்த தொழுகை 2 ரக்காத்துக்களை கொண்டது. வழமை போன்று நாங்கள் தொழுவது போன்று இந்த தொழுகையை நாங்கள் தொழுது கொள்வோம். முதலாவது ரக்காயத்திலே நாங்கள் 7 தக்பீர்கள் சொல்வோம். அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, அதை ஒட்டி சூரத்துல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை இமாம் ஓதிக்கொள்வார். இரண்டாவது ரக்காயத்திலே 5 தக்பீர்கள் சொல்லப்படும். அதுக்கு பிறகு இமாம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு சூறாவை ஓதிக்கொள்வார். இவ்வாறு நாங்கள் இந்த பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவோம். அதே போன்ற சகோதரர்களே, இந்த பெருநாள் தொழுகையினுடைய இன்னொரு அம்சம், இதில் கூடுதலாக நாங்கள் பொழுதுபோக்காக இருக்கணும். அதுதான் பெருநாள் உரை, பெருநாள் ஹுத்பா. இதுவும் இந்த தொழுகையினுடைய ஒரு அம்சம். இந்த ஹுத்பாவை செவிமடுப்பதிலே தான் நாங்கள் பெருநாள் தொழுகையை பூர்ணப்படுத்தியவர்களாக ஆகுவோம். எனவே இந்த பெருநாள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு அதுக்கு அடுத்ததாக ஆற்றப்படக்கூடிய அந்த உரையை செவிமடுத்து நாங்கள் செல்ல வேண்டும் சகோதரர்களே. அப்போதுதான் நாங்கள் பெருநாள் தொழுகையை பூர்ணமாக தொழுதுவர்களாக நாங்கள் கருதப்படுவோம். சஃப்களை நெருங்கி நேராக நின்று கொள்ளுங்கள் சகோதரர்களை. சஃப்களை சீர் செய்து கொள்ளுங்கள். தொழுகையினுடைய பூர்ணத்துவம் சஃப்புடைய பூர்ணத்துவத்திலே இருக்கிறது. அங்கே அடித்திருக்கக்கூடிய சஃப்புக்கு அடித்திருக்கக்கூடிய அந்த கயிறை பின்பற்றி உங்களுடைய சஃப்புகளை சீர் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று பெண்களும் உங்களுடைய சஃப்புகளை சீர் செய்து கொள்ளுங்கள். அங்கே சஃப்புக்காக வேண்டி கயிறு அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கயிற்றை பார்த்து உங்களுடைய சஃப்புகளை சீர் செய்து கொள்ளுங்கள். الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين.
سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة
وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. تحيات الله والصلوات والطيبات. السلام عليكم. السلام علينا وعلى عباد الله الصالحين. اللهم صل على كما صليت على إبراهيم. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في فرقانه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, நாங்கள் எல்லாம் ஒரு புனித தொழுகையை தொழுதுவிட்டு அதனுடைய உரையை கேட்பதற்காக வேண்டி இவ்விடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே சகோதரர்களே, சில விடயங்களை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்தி செல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும்
அல்லாஹுடைய பரக்கத்தையும் அல்லாஹுடைய மக்ஃபிரத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதம் எங்களை விட்டும் பிரிந்து சென்று விட்டது. அப்படியான அந்த கண்ணியமிக்க மாதத்துக்கு நாங்கள் பிரியாவிடை கொடுத்து அனுப்பிவிட்டோம். இதன் பிறகு எங்களுடைய நிலை என்ன, எவ்வாறு நாங்கள் இருக்க வேண்டும், எங்களுடைய நிலையை நாங்கள் எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய குத்பாவினுடைய உரையாக நான் உங்களுக்கு முன்வைப்பதற்கு விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் எங்களை விட்டும் சென்று விட்டது. இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் எங்களை உயிரோடு வாழ வைத்தது. அதிலே அமல் செய்வதற்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தது என்பது அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நிஅமத் சகோதரர்களே. இந்த நிஅமத்துக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும் சகோதரர்களே. வஷ்குருல்லாஹ இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன் வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு நீங்கள் சுக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே கூறுகிறான். எனவேதான் சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் எங்களை உயிரோடு வைத்து அதிலே அமல் செய்வதற்குரிய ஒரு பாக்கியத்தை தந்தானே, அது மிகப்பெரிய நிஅமத் சகோதரர்களே. எனவே நாங்கள் இந்த நிஅமத்துக்கு சுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் சகோதரர்களே. இவ்வாறு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது அல்லாஹ் அவனுடைய நிஅமத்துகளை இன்னும் அதிகரிப்பான் சகோதரர்களே. இன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்கள் அல்லாஹ்வால் தரப்பட்ட நிஅமத்துகளுக்கு நீங்கள் சுக்ர் செய்தால் அல்லாஹ் அந்த நிஅமத்துகளை இன்னும் அதிகப்படுத்துவான். எனவே நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட அந்த நிஅமத்துக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும் சகோதரர்களே. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் அதிகமான அமல்கள் செய்தோம். நோன்பு நோற்றோம், கியாமுல் லைல் என்ற இரவு வணக்கத்தை புரிந்தோம், திலாவத்துல் குர்ஆன் ஓதினோம், சதகா தான தர்மங்களை செய்தோம். இப்படியான இந்த அமல்களை நாங்கள் செய்தோம். இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே 100க்கு 100% ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று யாரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் அமல்களை இறைபக்தியோடு இறையச்சத்தோடு செய்யக்கூடியவரிடத்தில் இருந்து ஏற்றுக்கொள்கிறான். அப்ப இறையச்சத்தோடு இறைபக்தியோடு இறை சிந்தனையோடு இஹ்லாஸோடு செய்யப்படக்கூடிய அமலைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எங்களால் சொல்ல முடியாது நான் தொழுத தொழுகைகள், நான் நோன்ற நோன்பு அனைத்தும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸாக நான் நிறைவேற்றினேன் என்று எங்களால் சொல்ல முடியாது. அப்ப எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் நோன்பு நோற்றிருக்கிறேன், தொழுது இருக்கிறேன், தான தர்மங்கள் செய்திருக்கிறேன், திலாவத்துல் குர்ஆன் செய்திருக்கிறேன், இதெல்லாம் உனக்காக வேண்டி செய்ததாக பொருந்திக் கொண்டு அதற்குரிய நிரப்பமான கூலியை தாயா அல்லாஹ் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நீங்க கஅபத்துல்லாஹ்வை கட்டுங்கன்னு சொல்லி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கஅபத்துல்லாஹ்வை கட்டுறாங்க. அப்ப கட்டிவிட்டு அவங்க அல்லாஹ் கூலியை தருவான் என்று சும்மா இருக்கிறது. இந்த கஅபத்துல்லாஹ்வை கட்டிவிட்டு என்னுடைய பொறுப்பு முடிந்து விட்டது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது யாரு? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய இந்த செயலை நீ பொருந்திக் கொண்டு அதற்கு நிரப்பமான கூலியை தாயா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு சகோதரர்களே. எனவேதான் நாங்கள் அமல் செய்து விட்டோம் என்ற அந்த எண்ணத்தோடு எனக்கு கூலி கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் இஹ்லாஸாக அந்த அல்லாஹ் அந்த அமலை ஏற்று அதற்குரிய நிரப்பமான கூலியை தர வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் சகோதரர்களே. இதனாலே தான் சலபுகள் முன் சென்ற எங்களுடைய நல்லடியார்கள் இந்த ரமலான் மாதம் முடிந்ததற்கு பிறகு மிகவும் கவலையாக இருப்பார்களாம்.
அவர்களை கேட்கப்படும் ஏன் நீங்கள் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டால் சொல்வார்களாம், நான் இந்த ரமலான் மாதத்திலே அமல் செய்திருக்கிறேன், ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியாது, அதனால் நான் கவலையாக இருக்கிறேன் என்று அவர்கள் அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்களாம். யா அல்லாஹ், இந்த ரமலானிலே நான் செய்த அந்த அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்களாம். சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள், செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். சகோதரர்களே, இரண்டாவது விடை. மூன்றாவது விடயம் சகோதரர்களே, நாங்கள் அல் முஹாசபா, எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்த அமல்கள் சரியானதா, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக நான் செய்திருக்கிறேனா என்று நாங்கள் முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். முஹாசபா செய்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றது, ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமைக்காக வேண்டி எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறது என்று சுய விசாரணை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே முஹாசபா, சுய விசாரணை செய்து கொள்வதை வலியுறுத்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் முஹாசபாவோடு செய்து கொள்ள வேண்டும். நான் தொழுத தொழுகைகள், நான் செய்த அந்த தர்மங்கள், நான் ஓதிய திலாவத் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறதா? குறிப்பாக நான் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றிருக்கிறேன். அந்த ரமலான் மாதம் என்னிடத்திலே எதனை எதிர்பார்த்ததோ அதனை நான் அடைந்திருக்கிறேனா? அந்த நோன்பு என்னிடத்திலே எதனை எதிர்பார்த்ததோ அது என்னிடத்திலே வந்திருக்கிறதா? இந்த நோன்பு என்னிடத்திலே தக்வா என்ற இறையச்சத்தை எதிர்பார்த்தது. அந்த இறையச்சம் என்னிடத்திலே உருவாக்கி இருக்கிறதா? நான் பேசுகின்ற பொழுது என்னுடைய பேச்சு அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்கிறதா? நான் சாப்பிடுகின்ற பொழுது என்னுடைய சாப்பாடு அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்கிறதா? நாம் பார்க்குகின்ற பொழுது என்னுடைய பார்வை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்ற அந்த இறை உணர்வு, இறை பயம் என்னிடத்திலே வந்தால் இந்த நோன்பு என்னிடத்திலே இறையச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்று அர்த்தம் சகோதரர்களே. அப்படி இல்லை என்று சொன்னால், வளமை போன்றுதான் என்று சொன்னால், இந்த நோம்பிலே ஏதோ குறைபாடு ஒன்று இருக்கிறது, அதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே தான் மூன்றாவது விடயம், நாங்கள் முஹாசபா, எங்களை நாங்களே ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். நான்காவது விடயம் சகோதரர்களே, அல் முதாவமா, அல் முதாவமத்து அலல் அமல். நாங்கள் ரமலானிலே அதிகமான அமல்களை செய்தோம். நோன்பு, கியாமுல் லைல், திலாவத்துல் குர்ஆன், சதகா, இப்படியான நிறைய இபாதத்துகளை செய்தோம். அந்த இபாதத்துகள் நோன்பு முடிந்ததற்கு பிறகு, இந்த ரமலான் மாதம் சென்றதற்கு பிறகும் தொடர வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் விடை கொடுத்து அனுப்பியது ரமலான் மாதத்தை தான். ஆனால் அதில் செய்த அந்த அமல்களை நாங்கள் விடை கொடுத்து அனுப்பவில்லை. அந்த அமல்கள் எல்லாம் ரமலானுக்கு பிறகும் தொடரும் சகோதரர்களே. நாங்கள் வணங்கியது ரமலானிலே இருக்கக்கூடிய ரப்பை அல்ல, நாங்கள் வணங்கியது அல் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன், என்றென்றும் நிலையாக இருக்கக்கூடியவன், எப்போது நிலையாக இருக்கக்கூடியவன். அப்படியான ரப்பை நாங்கள் வணங்கினோம் சகோதரர்களே. அப்படியான ரப்பை நாங்கள் எங்களுடைய மௌத் வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரப்பை வணங்க வேண்டும். ஃபஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உன்னுடைய மரணம் வருகின்ற வரைக்கும் உன்னுடைய ரப்பை நீ வணங்கிக்கொள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். சகோதரர்களே, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் சீசனுக்கு இபாதத் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் சீசனுக்கு, சந்தர்ப்பத்துக்கு இபாதத் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். அவனுடைய இபாதத், அவனுடைய அமல்கள் மௌத்து வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் அல்லாஹ்வுக்கும் விருப்பத்துக்குரியது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி அத்வமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்வுக்கு அமல்களிலே மிகவும் சிறந்தது தெரியுமா? அதனை தொடர்ச்சியாக செய்வது, அது குறைவாக இருந்தாலும் சரியே. எனவே தான் நாங்கள் எங்களுடைய அமல்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் சகோதரர்களே. ஆக குறைந்தது இந்த தொழுகை, இந்த தொழுகையை நாங்கள் இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இந்த ரமலானிலே பயிற்சி எடுத்தோம், அந்த பயிற்சி எங்களுக்கு ரமலானுக்கு பிறகும் தொடர வேண்டும் சகோதரர்களே. தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுடைய பிரகாசம். தொழுகை இல்லாதவன் அறிஞர்கள் காபீர் என்ற பத்வாவை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அல் ஸலாத்து நூர், தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் பிரகாசம் சகோதரர்களே.
எனவேதான் இந்த தொழுகையை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்த அம்சமாக சகோதரர்களே, இந்த பெருநாள் என்பது சகோதரர்களே சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய, பிறர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நாள், ஒரு இபாதத் சகோதரர்களே. இந்த இபாதத்தான இந்த நாளை நாங்கள் தீய காரியங்கள், இஸ்லாம் தடுத்த அந்த காரியங்களில் கழிக்க கூடாது சகோதரர்களே. இந்த நாளிலே நாங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது எங்களுக்கு ஆகுமானது. எனவேதான் அந்த சந்தோஷத்தை நாங்கள் ஹராத்தை ஹலாலாக்கி நாங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்த கூடாது. ஹராமான உணவுகளை உண்டு நாங்கள் இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த கூடாது. ஹராத்தை பார்த்து நாங்கள் இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த கூடாது. இஸ்லாம் எதை எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறதோ, கட்டுப்படுத்தி இருக்கிறதோ, அதன் மூலம் எங்களுடைய இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. அடுத்தது, நாங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த சந்தோஷம் அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது சகோதரர்களே, அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அதே போன்று எங்களுடைய இந்த சந்தோஷம் எங்களுடைய கடமையான காரியங்களை விட்டும் தூரமாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. எனவேதான் இப்படியான முறையிலே நாங்கள் இந்த பெருநாளை அமைத்துக் கொண்டால் ஒரு இபாதத்தான பெருநாளாக ஆகும் சகோதரர்களே. எனவேதான் இந்த அடிப்படையில் எங்களுடைய பெருநாளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும் சுன்னா உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளைக்காக வேண்டி வரக்கூடிய அந்த பாதையை விட்டுட்டு பெருநாள் தொழுகையை முடித்ததற்கு பிறகு வேற பாதைகளை செல்வார்கள். எனவே அந்த சுன்னாவை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதே போன்றுதான் சகோதரர்களே, இந்த ஷவ்வால் மாதத்திலே இன்னொரு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவும் இருக்கிறது. அதுதான் ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்பு. இந்த நோன்பை யார் பிடிக்குகிறாரோ அவர் காலம் பூராக நோன்பு நோற்றவர் ஆவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். 6 நோன்பை நாங்கள் பிடிப்பதன் மூலமாக காலம் பூராக நோன்பு நோட்டக்கூடிய அந்த கூலி எங்களுக்கு கிடைக்கிறது சகோதரர்களே. எனவேதான் இந்த நோன்பை நாங்கள் தொடர்ச்சியாகவும் பிடிக்கலாம் அல்லது விட்டு விட்டு நாங்கள் குடிக்கலாம். எப்படியோ இந்த ஷவ்வால் மாதத்துக்குள்ள நாங்கள் இந்த 6 நோன்பை நாங்கள் குடிக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே தான் எல்லாம் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதனை நாங்கள் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு தௌஃபீக் கூறுவானாக. இந்த பெருநாளை ஒரு சந்தோஷமிக்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு பெருநாளாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ஜாமில் இஸ்லாம் ஜும்மா பள்ளிவாசலுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வருகை தந்து தொழுகையில் ஈடுபட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் ஜாமில் இஸ்லாம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சி அரங்குகளுக்கு காரணமாக இருந்த ஜாமில் இஸ்லாம் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த சகோதரர்களுக்கும் இந்த மைதானத்துடைய பராமரிப்பு குழு உறுப்பினர்களுக்கும் அதே போன்று எமது இந்த திடலை எங்களுக்கு வழங்குவதற்காக முனைப்போடு செயற்பட்ட கல்முனை மாநகர சபை மற்றும் சாய்ந்தமருது பிரதேச சபை மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்புதாரிகள் அனைவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். வாஹதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.